ஹாய் 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸோட வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனல் கல்வி மினி சேனல் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெகா ஃப்ரீ குவிஸ் காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த காம்படிஷனில் வந்து நீங்கள் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான். ஸோ லைக் வந்து இது ஒரு ஸ்கூல் விசிட் ஸ்கூல் அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த காம்படிஷனுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதாவது 300 டீம்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி டெஸ்ட் பேசிஸில் ஒரு டாப் 25 டீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க தான் வந்து குவிஸ் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு டீமில் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த 7 ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஒரே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரே கிளாஸ் ஒரே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஒரு டீம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் நேம் தான் வந்து டீம் நேமு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து லைக் உங்களுடைய காம்படிஷன் வந்து எப்படி இருக்கும், அதோடைய ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. லைக் இந்த மாதிரி தான் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜ். டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இன்ஸ்டாகிராம்னா பயோவில் லிங்க் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இங்கே உங்களுடைய டீம் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. டீம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் நேம் தான் டீம் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு டீமில் 7 ஸ்டூடெண்ட் தான். அந்த 7 ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஒரே ஸ்கூலை சேர்ந்தவங்களாக இருக்கணும். ஸோ அந்த 7 நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வந்து நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து 7 பேரோடைய நேமை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் 10th 12th அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். 7 பேர் தான் ஆட் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. ஸோ 7 ஸ்டூடெண்ட்டுமே ஒரே கிளாஸ் தான் இருக்கணும். எய்தர் 10th or 12th நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டீம் லீடர் நம்பர், நீங்களே ஒரு ஆளை லீடராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த 7 பேரில். ஸோ அவங்களுடைய நம்பர் வந்து கொடுங்க. அவங்களுடைய நேம் தான் ஃபஸ்ட்டாகவும் இருக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷனில், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இமெயில் ஐடி அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இமெயில் ஐடி வந்து தேவையில்லை. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் சப்மிட் அண்ட் சென்ட் டு வாட்ஸ்அப் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக எனக்கு வந்து இது சென்ட் ஆயிரும், எனக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஷேர் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து டெஸ்ட் எப்படி நடக்கும், ஸோ காம்படிஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த குரூப்பில் சொல்லுவோம். ஸோ மறக்காமல் இந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.